என் அன்பு தங்கமே, வெற்றி வெற்றி என்று உனக்கு வெற்றி செய்தியினை கொண்டு இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல செய்தி ஒன்றினை நாளைய விடியலில் செவி குளிர என் பிள்ளை கேட்கப் போகின்றாய். என் தங்கமே, உன்னை தேடி வந்த இந்த தாய் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை. இன்று இந்த அம்மா உன்னோடு பேசும் பொழுது என் பிள்ளை, உன் மனதில் இருக்கின்ற சில விஷயங்கள் உன்னை தட்டி எழுப்புகின்றது. சில கவலைகள் உன்னை வெளியே வரச் சொல்கின்றது. அம்மா, நீ தினமும் என்னிடம் பேசுகின்றாய், ஆனால் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்து விட்டதே, என்னை இந்த அளவிற்கு காயப்படுத்தி விட்டார்களே என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். அப்படி உனக்குள் வேதனைகளை கொடுத்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து நீக்குவதற்காக இந்த தாயானவள் இப்பொழுது உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையை ஒரு நாளும் அழிக்கக்கூடாது. உன்னை வாழ வைக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் ஒரு தாழ்ந்து போய்விடக்கூடாது என்பதில் கவனமாக இரு. என் தங்கமே, இன்றிருக்கின்ற மனிதர்களினுடைய மனநிலைகளை எல்லாம் உற்று நோக்கி பார்த்தோமானால் என் பிள்ளை ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களை எல்லாம் கணக்கில் எடுத்து கொண்டால் உன்னுடைய நிம்மதிதான் உன்னை விட்டு காணாமல் போகும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய். இதையெல்லாம் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான அத்தனை மன நிறைவையும் நீ உன்னிடத்திலேயே வைத்திருக்க வேண்டும். அதற்கு என் குழந்தை, நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். யார் என்ன சொன்னாலும் அதை நம்பாமல் இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் சொல்கின்ற விஷயங்களை நீ நம்பிக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை உன் கையை விட்டு சென்றுவிடும் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, எந்தெந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ உனக்கு வேதனை கொடுத்ததாக எண்ணினாயோ அவையெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது. உனக்கான மன நிறைவையும் தரத்தான் போகின்றது. நீ ஏற்படுத்திய சில பிரச்சனைகளினால் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்து விட்டதே தவிர மற்றபடி என் பிள்ளை மனதார எந்த ஒரு தவறையும் நீ செய்யவில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நீ மீண்டும் இது போன்ற ஒரு செயலை வாழ்க்கையில் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த விஷயத்தில் உனக்கான தண்டனை கிடைக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, மாற்றங்களும் பல நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு தரும் பொழுது அதை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நல்ல திருப்பங்கள் வருகின்ற நேரத்தில் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டு மோசமான திருப்பம் நடக்கும் பொழுது அதை பெற்றுக்கொண்டால் உனக்கு கஷ்டங்கள் தானே மிஞ்சி இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிட்ட பொழுது, எதையெல்லாமோ இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் எடுத்து விட்ட பொழுது உனக்கு உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் போதும் என்கின்ற எண்ணம் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதுதான் எதையுமே உன்னால் சரிசமமாக பார்க்க முடியும். என் பிள்ளையே, நான் உன் வெற்றியை உறுதி செய்து விட்டு வருகிறேன் என்றாலே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? ஏதோ ஒரு விஷயம் உச்சத்தை தொட்டு விட்டது. ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கு வெற்றி கிடைத்து விட்டது. என் குழந்தை ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. என் குழந்தையின் மனநிலையை உணர்ந்து வந்த இந்த வராகி உன் வாழ்க்கையில் உனக்கான நிறைவை தரப்போகிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலுமே உனக்கு சோதனைகள் வந்ததற்காக நீ வருத்தம் கொள்ளாமல் எல்லா சோதனைகளுக்கு பின்னாலும் உனக்கு நடந்த நன்மைகளை நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டே இரு. என் பிள்ளையே, உன்னுடைய சந்தோஷம்தான் இப்பொழுது மற்றவர்களுக்கு வயிற்றெரிச்சல். நீ சந்தோஷமாக இருந்தால் ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ எப்பொழுதுமே சந்தோஷமாகத்தானே இருந்து கொண்டிருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் உனக்குள் நீ சந்தோஷத்தை அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் பிள்ளையே, புன்னகை ஒருவரினுடைய மிகப்பெரிய மருந்து. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய வேதனைகளுக்கு அதுதான் தீர்வு. உன்னுடைய புன்னகை
நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும், உன்னை அழிக்க நினைப்பவர்களை வீழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை, எந்த ஒரு கஷ்டத்திலுமே அதற்காக நீ துக்கம் நடந்த இடத்தில் சிரிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இடம், பொருள், ஏவல் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு என் பிள்ளை, அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட வேண்டும். எல்லா இடத்திலும் நீ சிரித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சிறு புன்னகையோடு கடந்து செல். நீ அவர்கள் செய்ய நினைத்ததை பொய்யாக்கி விட்டதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இந்த சூழ்நிலைகளில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டால் உன்னை நெருங்குவதற்கு அவர்களுக்கே பயம் வந்துவிடும். என் பிள்ளையே, நான் உன் இல்லத்தின் வாசலில் வந்து நின்று கொண்டிருப்பதற்கு காரணம், உன் இல்லத்தில் மங்கள நிகழ்வுகளை நான் நடத்த போகின்றேன். மங்களகரமான சூழ்நிலைகளை எல்லாம் நான் உருவாக்கி கொடுக்க போகின்றேன். இதை எல்லாவற்றையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். தெய்வம் வரும்பொழுது அதை கண்டுகொள்ளாமல் நீ விட்டுவிடக்கூடாதல்லவா? அதனால்தான் இந்த வராகி அதனை முன்கூட்டியே உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு வாழ்க்கை தருகின்ற நன்மைகளையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். யாரால் உனக்கு கஷ்டங்கள் வந்தது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றது போல அந்த சூழ்நிலைகளில் கவனமாக இருந்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கை தருவது எல்லாமும் உனக்கு எந்த அளவிற்கு சந்தோஷம் என்பதனை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, அம்மா சொல்வது என்னவென்று உனக்கு இப்பொழுதாவது புரிகின்றதா? என் தங்கமே, வாழ்க்கை தந்திருக்கின்ற விஷயங்களை நீ எப்பொழுதுமே நேர்மறையாகவோ எடுத்துக்கொள்ள வேண்டும். உனக்கு நல்லது என்று நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். எதையுமே உனக்கு கெடுதல் என்று நீ நினைக்கக்கூடாது. நீ கெடுதல் என்று அதை நினைக்க நினைக்க அது உன் வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டங்களை கொடுத்துவிடும். சந்தோஷமான விஷயங்கள் கூட உனக்கு சோகத்தை நிகழ்த்திவிடும். நீ நினைப்பதுதான் உன் வாழ்க்கை. நீ எதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றாயோ அதுதான் இந்த வாழ்க்கை என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ வாழத் தொடங்க வேண்டும். நல்ல மாறுதல்கள் இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது அதை நீ விளையாட்டாக எடுத்து கொள்ளக்கூடாது. அம்மா ஏதோ ஒரு விஷயத்தை நடத்த போகிறாள் என்கின்ற நம்பிக்கையோடு நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற முயற்சியை கைவிடாமல் இருந்தாலே போதும். எங்கே உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் உனக்கு கை கொடுக்கும் தெரியுமா? இந்த தாயானவளினுடைய சக்தி உன் வாழ்க்கையில் அதிகரிக்கும் பொழுது அது உன்னை அதிகமாக செய்ய சொல்லும். நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை உன்னை மேலும் மேலும் செய்து முடிக்கும்படி உன்னை உற்சாகப்படுத்தும். அப்படி உற்சாகப்படுத்தும் பொழுது அதனை நீ சரியாக செய்து விட்டால் நீ இந்த வாழ்க்கையை வென்று விட்டாய் என்று அர்த்தம். என் பிள்ளையை, இதை புரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் நீ எந்த ஒரு காரியத்தையும் விட்டு விடாதே. எந்த ஒரு செயலிலும் இருந்து நீ விலகி விடாதே. எல்லாமும் உன்னுடைய மன நிறைவை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். வராகியின் அன்பு ஒன்றும் அத்தனை சாதாரணமாகவெல்லாம் எல்லோருக்கும் கிடைத்து விடாது. உனக்கு கிடைக்கின்ற நேரத்தில் அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை சரி செய்து கொடுக்க நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றேன். உன்னுடைய மனநிலையை உணர்ந்தவள் இந்த வராகி என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நினைப்பவள் இந்த தாயானவள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் என்றுமே இந்த வாழ்க்கை உன்னுடைய சந்தோஷத்தை உன் கைகளில் மட்டுமல்ல, நீ மனம் நிறைவோடு மன சந்தோஷத்தோடு அதை எதிர்கொள்ளும்படி உனக்கு செய்துவிடும். என் தங்கமே, அம்மா சொல்வதை சொல்கிறாள் என்று என்பதை நிறுத்திவிட்டு நம் வாழ்க்கையை அம்மா நேராக்கி கொடுக்கிறாள், நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்து தருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே உனக்கான மன நிறைவான அத்தனையும் உன் கைகளில் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். யாராலும் இந்த வாழ்க்கையை உனக்கு
இவ்வளவு அழகாக கொடுக்க முடியாது. அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகின்றவர்கள் மத்தியில் இந்த தெய்வம் உனக்கு அதை சரியாக செய்கிறது என்றால் அதை நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இரு. என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.